கோவையில் அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். நேரலை காட்சிகள். போய் உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு பிரதமர் மோடி இன்னைக்கு சட்டத்தை கொண்டு வராரு. அதை திமுகவும் காங்கிரஸும் எதிர்க்குது. இவங்க எல்லாம் பெண்கள் உரிமை பேசுறவங்களா? இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கள பாருங்க. இன்னைக்கு அவங்களோட எம்பிக்கள் யாருங்க? அமைச்சர்கள் பொண்ணுங்க, இல்ல அவங்களோட தங்கச்சிங்க, இல்ல அவங்க வீட்டுல முன்னாள் அமைச்சர்களோட பொண்ணு. இன்னைக்கு இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவரா ரொம்ப எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு பழங்குடி பெண்மணி இருக்காங்க. பிரதமர் மோடியோட அமைச்சரவையில பாருங்க, சாதாரண எளிய பின்புலத்தை சார்ந்த திறமைசாலி பெண்கள் அவங்க டீல் பண்ற டிபார்ட்மெண்ட் எப்படி சாதாரணமா இருந்தா பெண் சொல்லுவாங்க. நாங்க கூட கட்சியில சொல்லுவோம், பெண்களா மகளிர் அணியா வாங்கம்மா வரவேற்பு கொடுங்க, கொஞ்சம் பொட்டு வைங்க, பூ தூவுங்க. பிரதமர் மோடி அதை எதிர்பார்க்கலீங்க. பினான்ஸா பெண்மணி கொடுனாரு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸா பெண்மணிக்கு கொடுங்கன்னாரு, மெடிக்கலா பெண்மணிக்கு கொடுங்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இந்த நாட்டினுடைய பெண்களுக்காக ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்தை கொண்டு வரும்போது இதை எதிர்ப்பவர்களை பெண் சமுதாயம் மன்னிக்காது. நிச்சயமாக எங்களுடைய சகோதரிகள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் பிரதமர் மோடி அவர்கள் எடுக்கின்ற இந்த ஒரு முக்கியமான மசோதாவிற்கு அத்தனை பேரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என ஒரு கட்சியினுடைய தேசிய மகளிரணி தலைவர் என்கின்ற முறையிலேயும் ஒரு எளிய பின்புலத்திலிருந்து இன்று அரசியலிலே மற்ற பெண்களுக்கெல்லாம் நான் இருக்க வாமான்னு கையை பிடிச்சு கூட்டிட்டு போற இடத்துல உட்கார்ந்து இருக்கிற காரணத்தால இந்த வேண்டுகோளை நான் வைக்கிறேன். அதாவது மகளிருக்கு கொடுக்கறதுல யாருக்கும் விருப்பம் இல்லைங்க. எங்க வீட்டுல பெண் இருந்தா கொடுக்கறோம். அங்க ஒரு எம்பி சீட் இருக்கா, என்னோட மனைவி அனுப்புறேன், மகளை அனுப்புறேன், தங்கச்சி அனுப்புறேன். ஆனா இத்தனை பெண்கள் வரும்போது எதுக்குங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மனநிலை தாங்க இதுக்கு காரணம். அதனால டீலிமிட்டேஷனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. டீலிமிட்டேஷன்ல எங்கேயும் நம்மளோட எம்பிக்கள் எண்ணிக்கை குறையில. தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்கும் அந்தந்த ப்ரொபோர்ஷனல்ல இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதுக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அப்போ இத காரணம் காட்டி பெண்களுக்கு கொடுக்கறத தடுக்க நினைக்கிறாங்க. அதனால் இதை தெளிவாக பெண் சமுதாயம் புரிந்து கொள்ளும் என நம்புகிறோம். ஏன்னா இன்னைக்கு அரசியலுக்கு யாராவது பெண்ணுங்களை அனுப்புன்னு சொன்னா என்ன சொல்றாங்க? ஐயோ வேணாமா, அது ஆம்பளைங்களுக்கே கஷ்டம், லேடிஸ் எல்லாம் போய் அங்க என்னமா பண்ணுவாங்கன்னு கேட்கிற கேள்விதான் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. ஆனா ஒரு படிச்ச பெண்மணி மக்களுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிற ஒரு பெண் குழந்தை அரசியலுக்கு வர்றது இதெல்லாம் தடையா இருக்க கூடாதுங்க. நம்ம மாதிரி ஜனநாயக நாட்டுல எல்லாத்துக்கும் உரிமை வேணும். அதுலயும் குறிப்பா பெண்கள் கையில அதிகாரத்தை கொடுங்க, மாற்றம் ரொம்ப வேகமா நடக்கும். நன்றி. ப்ரெடிக்ஷன் பண்ற பிசினஸ்ல நான் இல்ல. நாங்கெல்லாம் பொலிட்டீஷியன்ஸ், மக்களுக்கு பப்ளிக் சர்வன்ஸா இருக்கும். கம்ஃபர்டபுளா எந்த பிரச்சனையும் இல்லாம என்டிஏ வெற்றி பெறும். ஒரு பெரிய மார்ஜினோட தான் எல்லா சீட்டுமே பாஸ் ஆகும். நான் க்ளோஸ் ஃபைட்னு எந்த சீட்லயுமே பார்க்கல. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி கிடைக்கும். 2026 Good to see you back, ma'am. We are at the very threshold of the elections. It's on 23rd. At the same time, we are seeing the discussions going on at the delimitation and the women's reservation bill. We saw leader of opposition, Mr. Rahul Gandhi, addressing the parliament today. He said that BJP people have a central fundamental confusion that you are the people of India, you are the armed forces, but you are not. You have started hiding like a cowards behind the people of India, behind the armed forces. And at the same time, discussion is going on the delimitation, women's reservation bill. We saw Madam Kanimoi addressing that it should be dealing, that the delimitation exercise should be dealing when the women's reservation bill is passed into parliament. Even in the year 2024, when the bill was passed, the bill itself is having the class of a delimitation. It is a part and parcel of the delimitation. And apart from that, what Rahul Gandhi says about கோவையில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் வானதி சீனிவாசன் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.